நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக விசுவலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தையை எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க. ஆனால் விசுவலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அதுதான் மென்டல் ரிஹர்சல். அதாவது மன ஒத்திகை. டே ட்ரீமிங் பண்ணுறதில்ல. மென்டல் ரிஹர்சல்னா இதுக்கான அர்த்தம் என்னென்னா, உங்கள் பிரெயினை ட்ரெயின் பண்ணுறது. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பிரெயினை நடந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கிறது. நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம். நீங்கள் மியூசிஷியனாக இருக்கலாம், இல்லை யூடியூபராக இருக்கலாம், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கலாம், ஒரு சாதாரண மனிதனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மென்டல் ரிஹர்சல் அப்படிங்கிற ஒரு இதை உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதாவது அது உங்களுக்கு ஒரு செகண்ட் நேச்சர் மாதிரியே இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு சமயத்துலேயும் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்கல்ல, அதெல்லாம் வெறும் சும்மா போயிட போகிறதில்ல. அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரே விஷயத்தை திரும்ப அந்த மாதிரி ரிஹர்ஸ் பண்ணி நீங்கள் பார்க்க என்ன ஆகுனா, அது லிட்ரலாக உங்கள் பிரெயினில் நியூரலாஜிக்கல் ஹார்ட்வேராக பில்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி பில்ட் ஆக அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் உங்களோட மூமெண்ட்டாக இருக்கட்டும், உங்களோட ஸ்டைலாக இருக்கட்டும், உங்களோட பிஹேவியராக இருக்கட்டும், அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மென்டல் ரிஹர்சலுக்கு ஏற்ற மாதிரி தான். அதாவது நீங்கள் நினச்சி பார்க்குறீங்கல்ல, அதைத்தான் நான் சொல்கிறேன். சும்மா நீங்கள் நினச்சி பார்க்குறது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரமாக. சரி, இது இந்த அளவுக்கு சொல்கிறோம்ல, இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத சயின்டிஃபிக் ரீதியாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மென்டல் ரிஹர்சல் ஒரு விஷயத்தை நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை மைண்டுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அந்த விஷயம் நடந்த மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளே ப்ரோக்ராம் ஆகிறது உண்மை தான் அப்படின்னு. சரி, இந்த ஸ்டடியை நம்ம பார்ப்போம். அந்த ஸ்டடிக்கு பர்சனை சூஸ் பண்ணுறாங்க. அதாவது இப்போ பைசெப் க்ரால் இந்த எக்ஸசைஸ் எடுத்துக்கிறாங்க. அதாவது ஒரு குரூப் ஆஃப் மென்னை ரியலாக பைசெப் க்ரால் பண்ண சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் மென்னை டெய்லியும் இமேஜினேஷன் பண்ண சொல்கிறாங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இமேஜினேஷன் பண்ண சொல்கிறாங்க. அதுலேயே அந்த இமேஜினேஷனில் ஸ்ட்ராங்காக ஹார்டராக அவங்க எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அந்த ஃபீலிங் எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கிட்டத்தட்ட 2 வாரம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கலாக பண்ணுறீங்களும் இதே டைமில் அதே அளவுக்கு. அப்புறம் 2 வாரம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்கள எல்லோரும் ஒன்றா தேட்டி அவங்களோட பிரெயின் ஸ்கேன் ரிசர்ச் பண்ணுறாங்க. இப்போ மென்டலாக ரிஹர்ஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்க ரிஹர்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மசில் ஸ்ட்ரென்த் 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு தடவை கூட வெயிட்டை தூக்காமல் ஜஸ்ட் அவங்க இமேஜினேஷன்லேயே அவங்களோட மசில் ஸ்ட்ரென்த் 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இது ஒன்றும் ஜோக் இல்லை, இது ரிசர்ச். நீங்கள் வேணால் கூகுளில் தேடி பாருங்கள். அதாவது நீங்கள் மைண்டில் திங்க் பண்ணுறது உங்கள் பாடியை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். ரிஹர்ஸ் பண்ணி பார்க்குறதுனால என்ன ஆகுனா, அந்த விஷயம் உங்கள் பிரெயினுக்கு பழக்கம் அடைஞ்சிரும். அதாவது அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற நியூரோ பாத்வேஸ் உங்கள் பிரெயினில் உருவாகிறதுனால உங்கள் பிரெயினால் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனால் உங்களாலேயும் அதை ஈஸியாக அதை பண்ண முடியும். இன்னொரு ஸ்டோரி இருக்குது. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஏதாவது ஒன்று கற்றுக்கிறோம், அதுக்கு இது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸசைஸ், அதுக்கான ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதையும் கேளுங்க. இது பியானோ எக்ஸசைஸ். இதுக்கும் அதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் மென்னை எடுத்துக்கிட்டாங்க. மொதல் குரூப் ஆளுங்களை ரியலாக பியானோவை ப்ளே பண்ண சொல்கிறாங்க. 2வது குரூப் ஆளுங்களை அதே மாதிரி இமேஜினேஷன் பண்ண சொல்கிறாங்க. 3வது குரூப் ஆளுங்களை எதுவுமே பண்ண சொல்லலை. அதாவது இமேஜினேஷன்னா ரியலாக அவங்க பியானோ அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரியும், அந்த கீஸை தொடுற மாதிரியும், அந்த கீஸை தொட்டு கரெக்டாக ப்ளே பண்ணுற மாதிரியும் எல்லாத்தையும் சின்ன விஷயத்தையும் இமேஜினேஷன் பண்ண சொல்கிறாங்க. இது எப்படின்னா, ரியலாக ஒரு பியானோவை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா எப்படி ப்ளே பண்ணுவீங்களோ அதே மாதிரியே மென்டலாக ரிஹர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அப்படிங்கிற விதத்தில் கிட்டத்தட்ட 5 நாள் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அடுத்து 3 பேரை ஒன்றா சேர்த்தி அவங்க பிரெயினை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது, அதாவது ஃபஸ்ட்டு குரூப் ஆளுங்கிட்ட ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு பியானோ ப்ளே பண்ணும்போது சில பிரெயின் இடத்துல மட்டும் சில ஆக்டிவிட்டிஸ் தெரியும். அதாவது அந்த இடத்துல பார்க்கும்போது கரெக்டாக கைகளை அசைக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துல ஸ்கேல் கோட்லாம் பதிவாயிருக்கும். ஒரு இடத்துல நம்ம மெமரியில் அந்த இடத்துல இருக்கிற அதே அளவுக்கான சர்க்கியூட் மென்டலாக ரிஹர்ஸ் பண்ணவங்களுக்கும் அதே அளவுக்கான நியூரான்ஸ் க்ரோ ஆகிருக்கும். மைண்டில் ரிஹர்ஸ் பண்ணுறதும் நீங்கள் ஃபிசிக்கலாக ரிஹர்ஸ் பண்ணுறதும் உங்கள் பிரெயினுக்கு ஒரே இதே மாதிரியே தெரியுதான். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ நான் காட்டுறேன்ல, இதுதான் அதுக்கான இது ப்ரூஃபு. நியூரான்ஸ் க்ரோ ஆனதுக்கான இதுதான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது தான் இது. இதே மாதிரி தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணி எதை வேணால் நீங்கள் கற்றுக்கலாம். ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தால், நீங்கள் ஒரு ரன்னிங் அத்லட்டாக இருந்தால் பயங்கர வேகமாக ஓடுற மாதிரி இமேஜினேஷன் பண்ணலாம். உங்களோட கால்கள் எல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி உங்களோட என்ன ஃபீல்டோ அந்த ஃபீல்டில் நீங்கள் சக்ஸஸ் அடைஞ்சு உச்சியில் இருக்கிற மாதிரி நீங்கள் விஜுவலைசேஷன் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான இது உங்கள் இதில் பதிவாக ஆரம்பிக்கும் போது அவ்வளோதான்,
அது கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகியே தீரும். இதுதான் மென்டல் ரிஹர்சல். ஆனால் நம்ம இதை வந்து இப்படி தான் பயன்படுத்துவோமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இதில் வந்து நிறைய பேர் இதை வந்து ஆப்போசிட்டாக தனக்கு எதிராகவே இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா மென்டலாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, மென்டலாக வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க, மென்டலாக வந்து ஒர்த்தினஸ் வந்து இல்லை, மென்டலாக வந்து லோவாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி அப்படி ஒரு சுச்சுவேஷன் வெளியே இல்லைனாலுமே கூட மென்டலாக நம்ம மூளையில் வந்து அதே மாதிரி பதிவாயிடும். அதாவது அந்த பியானோ மாதிரி தான். அப்படி வந்து பதிவாயிருச்சுன்னா அது வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மைண்டில் இருக்கிறத மாற்றாமல் வெளியே இருக்கிறத வந்து மாற்ற முடியாது. அதனால் நீங்கள் அதிக நேரம் மென்டலாக நீங்கள் வந்து ரிஹர்ஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா, அதாவது உங்களோட எதிர்காலத்தை பற்றி நினச்சி பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே பாசிட்டிவாக நீங்கள் நினச்சி பார்க்க ஆரம்பிங்க. ஒரு ப்ரீத் எடுத்துகிட்டு எல்லாம் எனக்கு நல்லதாகவே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸையும் வந்து நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக மாற போகிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ணி பாருங்கள். இப்படி ருசித்து சாப்பிட்றோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ருசித்து பொறுமையாக வந்து எல்லாத்தையும் விசுவலைசேஷன் பண்ணுங்கள். விசுவலைசேஷனோட இதுக்கு வந்து மென்டல் ரிஹர்சல் அப்படிங்கிற பேர் தான் வந்து சூட் ஆகும். அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே யாராவது உங்களை விசுவலைசேஷன் கேட்டால் இப்படி சொல்லாதீங்க, நான் விசுவலைசேஷன் பண்ணல, என்னோடய ட்ரீமை வந்து நான் என் மைண்டுக்குள்ளே வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன், அதாவது ரிஹர்ஸ் பண்ணுறேன். என் மூளைக்கு வந்து அது எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூட்டை வந்து நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள். என் பழைய வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம மைண்டு வந்து ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னு. அதாவது நமக்கு ஆல்ரெடி என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கோ அதை வச்சு தான் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து ப்ரிடிக்ட் பண்ணும். இப்போ வந்து உங்கள் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது, அப்படி ஒன்று வாழ்க்கையிலே கிடையாது அப்படிங்கிறது வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே ப்ரோக்ராம் ஆயிருந்ததா, சக்ஸஸை வந்து எப்படி உங்கள் மைண்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணும்னா அப்படி ஒன்று கிடையாதுன்னு தான் ப்ரிடிக்ட் பண்ணும். அதனால் நீங்கள் அதை பாசிட்டிவாக மாற்றி எனக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது நான் தான் அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அது வந்து பாசிட்டிவாக ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு தடவை பண்ணால் அது போதுமா? கிடையவே கிடையாதுங்க. ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. பியானோ ரிசர்ச் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தொடர்ந்து 5 நாள், பைசப் எக்ஸசைஸ் வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 வாரம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா நீங்கள் ஒரு தடவை பண்ணிவிட்டு ஒரு நாள் விட்டுட்டு அப்படிலாம் பண்ணாலும் அது வேலைக்கு ஆகாது. தினமும் நீங்கள் ரெகுலராக பண்ணணும். மோட்டிவேஷனோட கன்சிஸ்டன்சி தான் நமக்கு தேவை. இந்த வீடியோ மூலிமா நீங்கள் இந்த 9 கீ பாயிண்ட்ஸையும் வந்து நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். We does not see things as they are. We see things as we are. இதுக்கான அர்த்தம் என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம்னா அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறது கிடையாது, அது நம்மளோட பார்வையில் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 2 பர்சனை வந்து வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலி இருக்குது, அதாவது ஹாப்பியாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க லைஃப். அதே ஸ்ட்ரீட்டில் இன்னொரு ஆள் நடந்து வராரு. அவர் இப்போ தான் தன்னோட வேலையை இழந்திருக்காரு, வாழ்க்கை முழுக்க கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிட்டு இருக்காரு. அந்த என்விரான்மெண்ட்டை பார்த்தா அவருக்கு என்ன தோணும்? என்ன ஒரு கேவலமான ஒரு இடம் அப்படிங்கிறது தான் அவருக்கு வந்து தோணும். அதாவது அதுக்கான அர்த்தம் என்னென்னா கோவம் தான் வரும் அவருக்கு. அவர் தன்னோட பாயிண்ட்லேருந்து பார்க்குறாரு. அதாவது அந்த திங்ஸ் வந்து உண்மையிலே பியூட்டிஃபுல் தான், ஆனால் அது நம்மளோட பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது அது ஒரு ட்ராஷ் மாதிரி தெரியும். அதுதான் இந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். மற்றது எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் நம்ம பார்வையில் அது பாசிட்டிவாக இருந்தால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் நான் சொல்ல வரேன். அடுத்து வந்து மென்டல் ரிஹர்சல் வர்சஸ் விசுவலைசேஷன். இது வந்து டே ட்ரீமிங் பண்ணுறது கிடையாது, இது வந்து மென்டலாக வந்து நம்ம மைண்டை வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது. ரிஹர்ஸ் பண்ணி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறது. நீங்கள் ரிஹர்ஸ் பண்ணுறது உங்களோட பாடியில் இருக்கிற எல்லா இதையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். இதுக்கான எக்ஸாம்பிள் தான் பைசப் எக்ஸசைஸு. நீங்கள் ரிஹர்ஸ் பண்ணுறது உங்கள் பாடியிலே வந்து ஃபிசிக்கலாக அஃபெக்ட் பண்ணும். அதுதான் மசில் இன்க்ரீஸிங் ஸ்ட்ரென்த்து ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி. அடுத்து வந்து பியானோ ஸ்டடி. இதுக்கான இது என்னென்னா, ஒரு ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை கற்றுக்கிற மாதிரி எல்லா ஒரு நுணுக்கங்களையும் மைண்ட்லேயே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த நுணுக்கங்கள் வந்து ரியல் லைஃப்பில் நீங்கள் அதை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதுதான் அதுக்கான அர்த்தம். அடுத்து வந்து ரியல் லைஃப் அப்ளிகேஷன். நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு 1 மணி நேரம் மென்டல் ரிஹர்ஸ் பண்ணுங்கள். உங்களோட லைஃபோட ஏரியா எல்லாமே எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மென்டலாக வந்து ரிஹர்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லியும் ஒரு 10 மணி நேரம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அவங்ககிட்ட என்ன நடந்துச்சு, இங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, அதில் என்ன நடக்குது, டிவியில் என்ன நடக்குது, சோசியல் மீடியாவில் என்ன நடக்குது, அதெல்லாம் நீங்கள் யோசித்து ரிஹர்ஸ் பண்ணுறத விட நீங்கள் மென்டலாக உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ரிஹர்ஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு
நிறையா பெனிஃபிட் வந்து தரும். அடுத்து வந்து ஃப்ரண்டல் லோப் கொஸ்டின், இதை நீங்கள் வந்து கேட்கணும். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு எமோஷன் வரும்போது இந்த மாதிரி கொஷின் கேட்டால் அந்த எமோஷன் வந்து போயிடும். இப்போ ஒரு எமோஷன் இருக்குது, நெகட்டிவான ஒரு எமோஷன், கோவமாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கோவம் வரும்போது இதுக்கிட்ட நான் வேறு மாதிரி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது? நீங்கள் எப்பயுமே கோவம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திட்டுவீங்க, ஏதாவது உடைப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நான் இதை வேறு மாதிரி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது? சாப்பிட்டு வந்து கோவத்தை போக்கிடலாம். அந்த மாதிரி ஏதாவது புது விதமாக ரெஸ்பான்ஸ் வந்து யோசிங்க. அதாவது அப்படி வர பழைய ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியாக வந்து எப்படியாவது வந்து டைரெக்ஷன் வந்து மாற்றிடுறது, நெகட்டிவான டைரெக்ஷன் வந்து மாற்றுறது. ஸ்ட்ரெஸ் கில்லிங் க்ரியேட்டிவிட்டி, அதாவது நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி வந்து அந்தளவுக்கு இருக்காது. அதுதான் இதுக்கான அர்த்தம். இதை நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பல பேர் இங்கே வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் தான் உட்காந்துட்ருக்கோம். இந்த மாடர்ன் டே லைஃப்பில் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட மைண்டுக்குள்ளே உங்களால் வந்து க்ரியேட்டிவாக வந்து உங்களோட ஃப்யூச்சரை வந்து உருவாக்க முடியாது. அதுக்காக தான் நான் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்க சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரே நல்ல ஸ்ட்ரெஸ் வந்து குறையாது. பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுவே வந்து குறைய ஆரம்பிக்கும். இதே ஃபார்முலா ஆஃப் ப்ராமிஸ். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, நீங்கள் டெய்லி வந்து உங்கள் லைஃப்பை வந்து ரிகர்ஸ் பண்ணுறீங்க, டெய்லி வந்து உங்கள் ஆக்ஷனை வந்து ரிகர்ஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களோட லைஃபே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். ஃபைனல் டேக்அவே என்னென்னா, டோன்ட் ஜஸ்ட் விசுவலைஸ், லிட்ரலி ரிகர்ஸ். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டுக்குள்ளே அதை நடந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க. அதுதான் இதுக்கான அர்த்தம். இதெல்லாம் வந்து நடிகர்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, இந்த மென்டல் ரிகர்சல் எல்லாத்தையும். எல்லா சினிமாவில் இருக்கிற ஆக்டருங்களுக்கும் இது தெரியும். மென்டலாக வந்து ரிகர்ஸ் பண்ணி பார்ப்பாங்க. எப்படி அந்த கேரக்டரோட நடை, உடை, பாவனை எல்லாத்தையும் ரிகர்ஸ் பண்ணி அதை தனக்குள்ளே கொண்டு வருவாங்க மென்டல் ரிகர்சல் மூலிமா. இதுக்கு பேட்மேன் எஃபெக்ட்னு ஒரு பேர் இருக்குது. சரி, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.